ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சிவகாசிலேருந்து ஒரு 10,000க்கு நம்ம வெடி வாங்கியிருக்கோம். அது ஃபுல்லாகவே இந்த பாக்ஸில் அனுப்பிச்சிருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ பெரிய பாக்ஸ் அனுப்பிச்சிருக்காங்கன்னு. ஃபுல்லாக என்னென்ன இருக்குது அப்படின்னா அன்பாக்சிங் பண்ணி பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து 30 ஷாட்டு ஒரு 5 பீஸ் வந்திருக்கு. இதை வெடிக்கும்போது இதோட வீடியோ பாருங்கள், எப்படி இருக்குன்னு நான் காட்டுறேன். பிஜிலி பாக்கெட்டு 2 4 6 8 10 பாக்கெட் வந்திருக்கு. மணி பேங்க் இப்படி தான் இருக்கும். நான் பெருசாக இருக்கும்னு நினச்சேன், பார்த்தா சின்னதாக வந்திருக்கு. இது ஹைட்ரோ பாம் 3 பீஸ் வந்திருக்கு. என்னோட பென்சில் மத்தாப்பா, இது பென்சில் மத்தாப்பு வந்து ஒரு 3 பீஸ் வந்திருக்கு. அதாவது 3 பீஸ் அப்படின்னா உள்ளே வந்து நிறைய பீஸ் இருக்கும். ஒரு பாக்கெட்டுக்கு 3 பீஸ் இருக்கும் அப்படி. இது வந்து ஸ்மோக் பாம்பு. இது வந்து இந்த கலரு மேலே போய்ட்டுருக்கும்ல அது. இதெல்லாம் பார்ட்ஸ் தான், ஃப்ளவர் பார்ட்ஸு. இது வந்து ஃபோட்டோ பிளாஸு. இதுவும் ஃப்ளவர் பார்ட்ஸ் மாதிரி தான், ஆனால் அதிலே கொஞ்சம் கட்டமாக உள்ள சைஸ் போல். இதையும் வெடிக்கும்போது பார்க்கலாம். எக்கோ வந்து ஒரு பீஸ் வந்திருக்கு. ஒரு இதில் 10 இருக்குன்னு நினைக்கிறேன். இது சக்ரா. இது சாட்டை பார்ட்ஸ் ஸ்மோக். இது வந்து குருவி வெடி. இது வந்து ஒரு பண்டலாகவே போட்டோம். இது வந்து லட்சுமி வெடி. இதுவும் வந்து கொரில்லா க்ரீன் போட்டிருக்கு. இதையும் வெடித்து பார்ப்போம். ஸ்டோன், எலக்ட்ரிக் ஸ்டோனு. இதையும் நம்ம வெடித்து பார்த்தா தெரியும் எப்படி இருக்கும் அப்படின்னு. இது எல்லாமே கொஞ்சம் மேலே போய் ஃபேன்சி ஐட்டம் தான், மேலே போய் வெடிக்கிற மாதிரி தான் உள்ளது. இது வெடிக்கும்போது ஒன்று வேணால் எடுத்து காமிக்கிறேன். சிங்கிள் ஷாட்டு தான் இருக்கும் போல். இது பேபி ராக்கெட்டு. இது வந்து பீகாக், அதாவது ஒரு மயில் தோகை மாதிரி வெடிக்கும்ல அந்த வெடி. இது வெடிக்கும்போது பார்ப்போம். இது எக்கோ. இது பீகாக்லேயே இன்னொரு, அது என்ன சொல்கிறது, இன்னொரு பீஸு. இதுவும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பேக்கேஜு. பார்க்கலாம் வெடிக்கும்போது. இது மியூசிக் ராக்கெட். போகும்போதே சவுண்டு போட்டுக்கிட்டே போகும் போல். இதில் ஒரு 3 பாக்ஸ் வந்துருக்கு. ஃபோட்டோ பிளாஸ், ஹெலிகாப்டர். இதுவும் ஹெலிகாப்டர். சக்ரா. இதுவும் ஃப்ளவர் பார்ட்ஸ்லேயே வேறு பெருசாக உள்ளது, கொஞ்சம் பிக் சைஸு. இது எல்லாமே மத்தாப்பு 30 சென்டிமீட்ரு. க்ரீன் கலர்லேயும் இருக்கும், ரெட் கலர்லேயும் இருக்கும். இதே ஒரு 6-7 பீஸ் வந்திருக்கு. இது நீங்கள் பாம்பு மாத்திரை. இது கொஞ்சம் பெரிய சைஸ் பாம்பு மாத்திரை. இது ஃப்ளவர் பார்ட்ஸில் இதுவும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான சைஸ். இதுவும் வெடிக்கும்போது பார்க்கலாம். ஓகே, எல்லாமே இது இந்த வெடியோட மொத்த ப்ரைஸ் வந்து ஒரு 10,000 வந்துச்சு. பார்த்தீங்கன்னாலே தெரியும், ஒரு கட்டிலே பத்தலை எங்களுக்கு. எல்லாமே போட்டு அப்படியே போட்டு வச்சுருக்கோம். நிறையா வெடி இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரிவ்யூ பண்ணும்போது பார்த்தா இடையில குறுக்க மழை வந்துருச்சு. அதனால் எங்களால் வெளில அவுட்டோரில் வந்து வீடியோ எடுக்க முடியல. அதனால் இன்டோரில் தான் வச்சு வீடியோ எடுக்கிறோம். இதை ஒவ்வொன்றா பிரித்து என்னென்ன வெடி வந்திருக்குன்னு பிரித்து பார்த்துடலாம் வாங்க. இது வந்து பிஜிலி வெடி. இது பிரித்து பார்த்துடலாம் இல்லை எப்படி இருக்குன்னு. நூறு பீஸு. ஆமாம், 100 பீஸ் இருக்குது. இதெல்லாம் கம்மி ப்ரைஸ் தான். இது வந்து ஹைட்ரோ பாம் க்ரீன் போட்டிருக்கு. இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். 10 பீஸ் இருக்கும் போல். நார்மல் அணுகுண்டு மாதிரி தான் இருக்குது. பேக்கேஜ் மட்டும் தான் மாற்றிருக்காங்க போல். இது சங்கு சக்கரம் பிக் சைஸ்ன்னு போட்டிருக்காங்க. ஆனால் ஸ்மால் சைஸாக தான் இருக்குது. இதுதான் பிக் சைஸாக, இதை விட பெரிய சைஸ்லாம் இருந்துச்சு. பிக்குன்னு போட்டிருக்காங்க.
இது வந்து எலக்ட்ரிக் ஸ்டோன் போட்டிருக்காங்க, எப்படி இருக்குன்னு பார்ப்போம். என்ன இது சாக்லேட் மாதிரி இருக்குது குட்டி குட்டியாக. இதை பற்ற வச்சா மேலே போய் இந்த படத்தில் உள்ள மாதிரி வெடிக்கும் போல். வெடிக்கும் போது இது எப்படி வெடிக்குதுன்னு பார்த்துருவோம். இதுலேயும் 10 பீஸ் இருக்குது. இது நமக்கெல்லாம் தெரிஞ்ச குருவி வெடி, அதிலே சின்ன சைஸ் பாக்கெட். இதெல்லாம் இது வந்து புல்லட் பாம். இது எவ்வளோ பெரிய சைஸில் இருக்குன்னு பார்ப்போம். மினின்னு தான் போட்டிருக்காங்க, பார்த்துருவோம். பரவாயில்ல, மினி தான். அது கொஞ்சம் நல்லாயிருக்கும் போல். இது வந்து டிப்டாப்னு போட்டிருக்கு. இந்த கிட்கேட்னு ஒரு வெடி இருக்கும், அது போல் அந்த சோளப்பொரி மாதிரி மேலே போய்ட்டு வெடிக்கும். சோளப்பொரி மாதிரி மேலே போய்ட்டு அது வெடிக்க ஆரம்பிச்சிடும், அது போல். இது வந்து மினி சைஸ், எல்லாமே புல்லட் பாம் மாதிரியே இருக்குது பாருங்கள். இதுதான் சாக். இது வந்து புதுசாக இறக்கியிருக்காங்க போல். இது நான் வெடித்து பார்த்ததில்ல, இந்த தடவை வெடித்து பார்த்துக்கலாம். சாக்குன்னு சொல்லிட்டு இதில் ஒரு 5 பீஸ், 1 2 3 6 பீஸ் இருக்குது. இது எப்படி வெடிக்கும்னு தெரியலை, வெடித்து பார்க்கும்போது பார்ப்போம். இது வந்து ஒண்டர் மிக்ஸ். இதுவும் சோளப்பொரியோட சின்ன சைஸ் மாதிரியே இருக்குது. இது பார்த்தீங்கனாலே தெரியும், சின்ன சின்ன விரலாக இருக்குது. இதுலேயும் ஒரு 5 6 பீஸ் இருக்குது. இது வந்து பீகாக். இதுவும் இந்த வருஷம் நான் புதுசாக தான் வாங்குகிறேன். இதையும் வெடித்து பார்க்கும்போது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இதுக்கு முன்னாடி உள்ளே என்ன எப்படி இருக்குன்னு பிரித்து பார்த்துடலாம். வாவ், ஓகே. எல்லா சைடும் வெடிக்கும் போல். நீங்கள் பற்ற வச்சு விட்டா இதையும் வெடிக்கும்போது பார்ப்போம் எப்படி இருக்குங்க. இது பீகாக்லேயே அது க்ரீனு, அது வந்து சில்வர். இதுதான் ஃபோட்டோ ஃப்ளாஷ். இதை பற்ற வச்சு விட்டால் ஃபோட்டோ மாதிரி பளிச்சுன்னு ஃப்ளாஷ் அடிக்கும் போல். இதையும் பற்ற வச்சும்போது பார்ப்போம். இதில் ஒரு 5 பீஸ் இருக்குது. இது கொஞ்சம் பெரிய சைஸு சங்கு சக்கரம் போல். எவ்வளோ பெருசு இருக்குன்னு பார்த்துடலாம். ஓ, இது கொஞ்சம் பெரிய சைஸ் தான், உண்மையிலே பெரிய சைஸ் தான். ஓகே, 10 பீஸ் இருக்குது. இது வந்து ஹெலிகாப்டர் ஷாட்டு. இதை பிரித்து பார்த்துடலாம் எப்படி இருக்குன்னு நான் பார்த்ததில்ல. ஓ, இதை பற்ற வச்சுட்டிங்கன்னா இதில் ஒரு விங்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதை சுற்றிக்கிட்டே மேலே போகும் போல். வெடிக்கும்போது நம்ம பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. இது வந்து மினி சோட்டா பைப். இதில் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு உள்ள பிரித்து பார்த்துருவோம். ஒரு 6 பீஸுக்கிட்ட வந்திருக்கு. ஓகே, உள்ளே ரொம்ப ஹாலோவாக இருக்குது. பரவாயில்ல, இதை வெடித்து பார்த்துருவோம் எவ்வளோ ஹைட்டுக்கு போகுதுன்னு. மீன் தான் சொல்லியிருக்காங்க, அதனால் ரொம்ப ஹைட்டுக்கு போக வாய்ப்பு இல்லை. இது தேனஸ் போட்டா போட்டிருக்கு, தேனஸ் வெடி போல். இது 3 ஷாட்டு. 3 தடவை போய்ட்டு மேலே சவுண்டு வரும்ல, 3 சவுண்ட் அது. இது பேபி ராக்கெட், மினி சைஸு. இது எக்கோ வந்து இது எப்படி வெடிக்கும்னு எனக்கும் தெரியல. இது நான் வெடிக்கும்போது நான் காட்டுறேன். இது ஃப்ளவர் பார்ட்ஸில் கொஞ்சம் பெரிய சைஸு. பெருசாக தான் இருக்குது. இது சரசு வெடி ஒரு கட்டை வந்துருக்கு. இது ராக்கெட் பாம்லேயே கொஞ்சம் பெரிய சைஸ். இது மேலே போய்ட்டு வெடி சவுண்டு வரும்ல, விசில் சவுண்டு வராமல் அந்த இது. இது நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச பாம்பு மாத்திரை. இது பெரிய சைஸு. இது எப்படி இருக்குன்னு பிரித்து பார்த்துருவோம் ஒரு தடவை. ஓ, உள்ளே பாக்கெட்டாக போட்டு குட்டி பாம்பு மாத்திரை போட்டிருக்காங்க. ஆனால் பிக் சைஸ்னு போட்டிருக்காங்க. ஏன் போட்டிருக்காங்க தெரியல.
நிறையா இருக்கிறனால பிக் சைஸ்னு போட்டிருக்காங்க போல். இது வந்து என்ன அப்படின்னா 7 ஷாட் i7 ஷாட் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஏதோ ப்ராசஸர் போட்டிருக்க மாதிரி வேறு லெவலில் டிசைன் பண்ணியிருக்காங்க. 7 ஷாட் மேலே போய்ட்டு ஒரு 7 தடவை வெடிக்கும்போது அந்த பீஸ் தான் அது. பேக்கிங் பயங்கரமாக இருக்குது, ஏதோ ப்ராசஸர் மாதிரியே. இதையும் நம்ம வெடித்து பார்க்கும்போது பார்ப்போம் எப்படி வெடிக்குது. இதுவும் ஃப்ளவர் பார்ட்ஸ் தான். இது என்ன அப்படின்னா வந்து மணி பேங்க். இதை இப்படியே வச்சு பிரிக்காமே பற்ற வைக்கிற மாதிரி இருக்குது. இது மணி பேங்க்லேயே வந்து சில்வர் போல். ஓ, இது ஃப்ளவர் பார்ட்ஸில் இது பேரல், மினி பேரல் அப்படின்னு போட்டிருக்காங்க. இதையும் பிரித்து பார்த்துருவோம். இது என்னது லட்டு உருண்டை மாதிரி இருக்குது. இதில் பற்ற வச்சு விட்டா சோளப்பொரி மாதிரி பொரியும் போல். பார்க்கவே டேஞ்சரஸாக இருக்குது. இது சங்கு சக்கரம். இது பெருசாக சின்னமான்னு பார்த்துருவோம். ஓகே, ஒரு மினிமம் மினி லெவலில் தான் இருக்குது. ரொம்ப பெருசாகவும் இல்லை, ரொம்ப சின்னதாகவும் இல்லை. இது வந்து கலர் ஸ்மோக் பாம்னு நினைக்கிறேன். இதையும் பிரித்து எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். ஸ்மோக் கையில் வச்சு இது யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. கையில் வச்சு யூஸ் பண்ண முடியுமான்னு வெடிக்கும்போது பார்ப்போம். இது வந்து பென்சில் மத்தாப்பில் கொஞ்சம் பெருசு. இதில் வந்து 5 பீஸ் தான் இருக்கும் ஒரு பாக்ஸுக்கு. இது கொஞ்சம் பெரிய சைஸ் பென்சில் மத்தாப்பு, இதனாலே தெரியும். இது வந்து மியூசிக் ராக்கெட். இது பார்க்க டிசைன் கிட்டார் மாதிரியே கொடுத்துருக்காங்க, அதனால் மியூசிக் ராக்கெட்டு அப்படின்னு போட்டிருக்காங்க போல். பிரித்து பார்த்துருவோம். ஓ, பரவாயில்ல, ராக்கெட்டு கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. விசில் போடுறதுக்குனால கொஞ்சம் ஹோல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. இதை நம்ம பற்ற வச்சு பார்க்கும்போது தெரியும் உண்மையிலே விசில் வருதான்னு. பெரிய 30 ஷாட்டு உள்ளது. 30 தடவை போய்ட்டு வெடிச்சிக்கிட்டே இருக்கும். இதை நம்ம பற்ற வச்சு வெடிக்கும்போது பார்ப்போம். இதை நம்ம அன்பாக்ஸ் பண்ணால் மருந்தெல்லாம் கொட்டிடும், அதனால் இப்போதைக்கு அன்பாக்ஸ் பண்ண முடியாது. இதை இது வந்து இந்த ஷாட்டை சின்ன சைஸு. இதில் ஒரு 10 பீஸ் இருக்கும். இது ஆட்டோ பாம், அல்ட்ரா ஆட்டோ பாம்னு போட்டிருக்காங்க. இதையும் பிரிச்சுருவோம். இது மீதி இருக்கெல்லாம் அந்த 30 சென்டிமீட்டரில் வந்து உள்ள மத்தாப்பு, மினி கம்பி மத்தாப்பு. இதுதான். இது க்ரீனில் வரும், ரெட்லேயும் வரும் போல். இதை ஃபுல்லாகவே உங்களுக்கு நாங்கள் வெடித்து காமிக்கிறோம். அடுத்த வீடியோவில் எல்லாமே டீட்டெயிலாக போடுறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். பாய்.